இப்ப அந்த பேய் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுது. அது ஒரு காரு கிட்ட இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகுது. அதாவது ஒரு பெரிய கேட் இருக்கு. அந்த பெரிய கேட்டை ஈஸியா அது கிராஸ் பண்ணி போயிருது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதுக்கு பின்னாடி அந்த பெரிய கேட்டை தாண்டி குதிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதுல ஏறி ஏறி ட்ரை பண்றாரு. பட் அதுல ஏறவே முடியல. ஒரு வழியா உள்ள வந்து பார்த்தா அந்த பேயும் நம்ம ஹேங்கும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இத்தனை பேய அடக்கிருப்பா, ஆனா இந்த அளவுக்கு எந்த பேயுமே ஆட்டம் காட்டினது இல்லைங்க. அது கூட ஓடி ஓடி ஹீரோயினை களைச்சி போய் கீழே உட்காந்துருக்கா. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றாரு, என் கைய பிடிச்சிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் அவர் கைய புடிச்சுக்கிறாங்க. புடிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு நகராத, உனக்கு பின்னாடிதான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னது நம்ம ஹீரோ மறண்டு போய் அங்க உட்காந்துருக்காரு. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடாதுல்ல அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு அழகா அவன் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. நம்ம ஹோயம்பூம் நகராம தான் உட்காந்துருக்காரு. பட் அந்த இடத்துல ஒரு வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறாங்க.